Hello everyone, welcome. So in the present video, what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are all very well known that BEO எக்ஸாம்ஸுங்கிறது ரொம்ப க்ளோஸராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ நமக்கு கிட்டத்தட்ட மார்ச்சில் வந்து நடக்க போகுது இல்லைங்களா. ஸோ BEO எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் அண்ட் ஹேவிங் மெனி சப்ஜெக்ட்ஸ், அதாவது வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸாம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு BEOவில் which means we are going to see the இங்கிலீஷ் பார்ட் ஓகேங்களா. யூனிட் 2 அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க யூனிட் 2க்கான ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ட் வீடியோவில், சரிங்களா. ஸோ முதல்ல BEO எக்ஸாம்னா என்னென்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இட் இஸ் ஹேவிங் சப்டிவிஷன்ஸ் அண்ட் ஹவு த கொஷின்ஸ் இல்லைனா பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழில் இருக்கும் எலிஜிபிலிட்டி. அண்ட் அதுக்கப்புறமே நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 2 பார்ட்ஸாக பிரிப்பாங்க. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கிட்டத்தட்ட 50 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதணும். ஆஃப்டர் தட் பார்ட் பியில் வந்துட்டு 150 MCQs இருக்கும், சரியா. அந்த 150 MCQஸை வந்துட்டு அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் வேரியஸாக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ 40% வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுக்கணும் நம்ம தமிழ்லேயே, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் நமக்கு வந்து BEO எக்ஸாம் அப்படிங்கிறது இல்லையா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது இல்லையா. செகண்ட் போர்ஷனுக்கு 150 MCQஸ்க்கு அந்த 150 MCQஸில் நமக்கு வந்து ஜெனரல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆன் தட் கேஸ் யூனிட் 2 இஸ் regarded as history of English literature அப்படிங்கிறத நமக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ history of English literature அப்படிங்கிறதுலையே கிட்டத்தட்ட ஒரு 11 டாபிக்ஸ் கிட்ட நமக்கு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குது ப்ரெசன்ட் சிலபஸில். ஓகே, லைக் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ், போயட்ரி, அப்ரோச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ட்ராமானா என்ன, ஃபிக்ஷன்னா என்ன, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ப்ரெசன்ட் டைம் வரைக்கும். அண்ட் இது டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் நமக்கான ஜேர்னலிசம் இருக்கும், அமெரிக்கன் லிட்ரேச்சர் இருக்கும், இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கும், கிராமர், லாங்குவேஜ் அண்ட் கிராமர், பர்டிகுலர்லி லிங்க்விஸ்டிக்ஸ் இருக்கும், வொக்காபுலரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஓகே, அது இருக்கும் நமக்கு. இந்த மாதிரியான வேரியஸ் செக்ஷன்ஸை ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற யூனிட் 2ல் நம்ம பார்ப்போம், சரிங்களா. இதுதான் வந்து ஒரு அவுட்லைன் ஆஃப் BEO எக்ஸாம்னா என்ன, அதில் இங்கிலீஷ்க்கான பார்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம், சரியா. ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து பிஃபோர் என்டரிங் இன்டு த கண்டென்ட், அதாவது சிலபஸ் பார்க்குறோம் இல்லைனா அதுக்கான டாபிக்ஸ் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவு இட் ஹாஸ் பீன் மேனிப்புலேட்டட், அதை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ப்ரெசன்ட் வீடியோவில், சரிங்களா. ஸோ 2023 இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம், ஓகே, 2023 தான் BEO எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த செக்ஷனில் அந்த இயரில் நடந்த BEO எக்ஸாமில் நமக்கு கிட்டத்தட்ட இங்கிலீஷில் இருந்து மட்டும் யூனிட் 2லேருந்து மட்டும் நமக்கு 18 கொஷின்ஸ் வந்து ஆஸ்க்டு, ஓகேங்களா. ஸோ அந்த 18 கொஷின்ஸையும் நம்ம இப்போது இந்த ப்ரெசன்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் ஆன்சர்ஸ், ஓகே, ஹவு இட் ஹாஸ் பீன் டீகோடட், ஓகேங்களா, அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், 18 கொஷின்ஸுமே நமக்கு வந்து ஹாஸ் பீன் மிங்கிள்டு வித் வேரியஸ் டாபிக்ஸ் ஆஃப் யூனிட் 2ன்னு நம்ம சொன்ன அந்த இங்கிலீஷில் இருந்த எல்லா டாபிக்ஸையும் டச் பண்ண மாதிரியான கொஷின்ஸை அவங்க அவைல் பண்ணியிருக்காங்க. 49th கொஷின்லேருந்து 66th கொஷின் வரைக்கும் நமக்கு வந்து இந்த இங்கிலீஷ் போர்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் அ ஸ்மால் இன்ட்ரோ ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ, ஓகே. அண்ட் நவ் வி கேன் என்டர் இன் டு த MCQக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம், சரிங்களா. வி கேன் ஸ்டார்ட் வித் 49th கொஷின்லேருந்து நம்ம ஒவ்வொரு கொஷினும் அதுக்கான ஆன்சரும் பார்த்துக்கிட்டே போகலாம், ஓகேங்களா. ஓகே, லெட் அஸ் என்டர் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஷின். த 49th கொஷின் இஸ் த பேஷனேட் லாங்குவேஜ் ஆஃப் CMS Haney's early work owe much to dash is the question, okay. And we are having 4 options here. Option A, Robert Frost. Option B, Ezra Pound. Option D, Dylan Thomas. And option D, Gerald Manley Hopkins, okay. So these can be the options regarding this particular question, okay. So we have to
எப்பயுமே வந்து ரிகார்டிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் we have to analyze the questions repeatedly. கொஷினை நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா தான் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஈஸிங்கிறத விட நம்ம கரெக்டாக போடுவோம். சரிங்களா? கொஷினை ஒன்ஸ் படிக்கிறத விட ட்வைஸ் இல்லை த்ரைஸ் படிங்க. அப்போ டைம் போயிடும் அப்படின்லாம் யோசித்தோம்னா வீல் மிஸ் அவுட். அது செகண்ட் டைம் ஐயோ இந்த ஆன்சரை தப்பாக போட்டனே அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேண்டாம். ஸோ கொஷினை நம்ம கரெக்டாக 2-3 டைம்ஸ் படித்தோம்னா மட்டும்தான் we can mark இல்லைனா we can identify the correct answers regarding competitive exam. பார்த்தீங்களா? நேமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். அவங்க நம்மளை குழப்புவாங்க. ஓகே, போர்டு வந்து நம்மளை குழப்போம், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். என்ன அவங்க தெரிஞ்ச ஷேக்ஸ்பியர் பர்த்தே நமக்கு மறந்து போகிற அளவுக்கு கொஷின் கேட்பாங்க. அதனால் கொஷினை நம்ம தெளிவாக படித்தோம்னா தான் we can answer the questions. ஓகே. The passionate language of CMS Haney's early work owe much to. ஓகே, இதில் கொஷின் என்ன? CMS Haney அப்படிங்கிற ரைட்டர்னுடைய லாங்குவேஜ் எந்த ரைட்டர் கூட அசோசியேட் ஆகுது, அதுதான் கொஷின். சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவருடைய லாங்குவேஜ், அவருடைய வே ஆஃப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, எந்த ரைட்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னுடைய ஒர்க்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த 4 ஆப்ஷனில் யாருங்கிறத தான் டீகோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு இந்த CMS Haney அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to know who is the CMS Haney. ஓகேங்களா? ஸோ இந்த CMS Haney அப்படிங்கிறது யாருமே கிடையாது. he is a famous Irish poet. ஓகேங்களா? யார் அவர்? இந்த CMS Haney அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸ் ஐரிஷ் போயட். ஓகேங்களா? He is having a rich blend of many American and English poets within him. ஓகேவா? நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து அவருடைய வே ஆஃப் ரைட்டிங்கை இன்ஃப்ளூயன்ஷியலாக மாற்றின ஒரு ரைட்டர் தான் இந்த CMS Haney அப்படிங்கிறவர். அவர் நிறைய ரைட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்கார். லைக் டெட் ஹியூஸு, ஈவன் நம்மளுடைய WB ஈஸ்ட், ஈவன் TS எலியட், இவங்கள மாதிரியான விஷயங்களை அவங்கக்கிட்ட இருக்க குட்னஸை எடுத்து அந்த ட்ரெடிஷன், அந்த ஐரிஷ் ட்ரெடிஷனில் அவருடைய ஐரிஷ் ட்ரெடிஷனில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இவங்களுடைய கிளாசிக்கல் லிட்ரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதின ஒரு ரைட்டர் தான் இவர். சரிங்களா? இந்த CMS Haney அவருடைய அந்த பேஷனேட் லாங்குவேஜுங்கிறத யார்கிட்ட இருந்து அவர் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் which writer அப்படின்னு பார்த்தீங்கன்னா G.M. Hopkins. ஓகே, ஜெரால்ட் மேன்லி ஹோப்கின்ஸுங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். தோ he is having too much of influence from all the other writersன்னு பார்த்தா கூட அந்த பேஷனேட் லாங்குவேஜ்னு வரும்போது, ஓகேங்களா, இவர் வந்து நிறைய ரைட்டர்ஸ் TS எலியட், பாண்ட், எஸ்ரா பாண்ட், WB ஈட்ஸ் எல்லாமே சொன்னோம். ஆனால் இங்கே நம்ம கொஷின் என்ன? பேஷனேட் லாங்குவேஜ் யார்கிட்டேருந்து எடுத்தார் அவர் அப்படின்னா, செட்டிங் எல்லாம் வந்து எலியட் அந்த மாதிரி சொல்லலாம். பட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா G.M. Hopkins தான். ஏன் அப்படின்னா he just borrowed அந்த ஸ்ப்ரங் ரிதம்னு ஒரு மெத்தட் வச்சுருப்போம் இல்லைங்களா? ரித்தமிக்கல் மீட்டர்ஸ்லேயே ஸ்ப்ரங் ரிதம்னா என்ன? இட் வில் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் ரித்தம்ஸ் இல்லைங்களா? ஸ்ப்ரங் ரிதம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரங் ரிதம்ங்கிற மெத்தடாலஜியை நம்மளுடைய CMS Haney வந்து யார்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தாராமா? G.M. Hopkins கிட்டேருந்து. இவரை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை தன்னுடைய லிட்ரேச்சரில் பேஷனேட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை வந்துட்டு தன்னுடைய ரைட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1939 2013 வரைக்கும் இருந்த ஒரு ஐரிஷ் போயட், பிளேரைட் அண்ட் ட்ரான்ஸ்லேட்டர் தான் நம்மளுடைய CMS Haney. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு நொபேல் ப்ரைஸ் வின்னரு அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாம் இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அண்ட் கிட்டத்தட்ட 2013 தான் இவர் இறந்துருக்காரு. இவருடைய டெத்துக்காக அதை இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவருடைய டெத் அப்போ த இண்டிபெண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கு, அது வந்து அவருடைய பெஸ்ட் ஒர்க் அமாங் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் தான் நம்மளுடைய CMS Haney. இவர் வந்து நிறைய ரைட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லாங்குவேஜுக்கு அவர் யூஸ் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
ஜிஎம் ஹாக்கின்ஸ். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் வாட் அபவுட் அவர் ரைட்டர் அண்ட் திஸ் கொஷின் கேன் பி டீகோடட் லைக் திஸ். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் டி, ஜெரால்டு ஜிஎம் ஹாக்கின்ஸ். ஓகே, ஜெரால்டு மேன்லி ஹாக்கின்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் மேற்கொண்டு இவர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஏர்லி போயம்ஸ் வந்துட்டு வேறு இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹாக்கின்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா ஹாக்கின்ஸ் கிட்ட இருந்த அந்த மியூசிக்கல் அண்ட் ரித்தமிக் லாங்குவேஜ் வந்து அவர் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சாமா. ஓகேங்களா? ஹாக்கின்ஸ் கிட்ட வந்து தோ ஹீஸ் அந்த லாங்குவேஜில் வந்துட்டு மியூசிக்கலாகவும் ரித்தமிக்கலாகவும் இருக்கிற அந்த போய்ட்ரிக்கான அந்த மூமெண்ட் வந்து இவர் அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணினதுனால அதை தன்னுடைய போயம்ஸ்க்கும் பாரோ பண்ணி இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அவருடைய போயம் விச் மீன்ஸ் ஹாக்கின்ஸோட போயம்ஸ் வந்து வில் கண்டைன் ரிச் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அலிட்டரேஷன், இன்டர்னல் ரைம் அண்ட் ரெப்படிஷன். இதெல்லாம் வந்து ஹாக்கின்ஸனுடைய பெஸ்ட்டு. அதை வந்து தன்னுடைய போயம்லேயும் நம்மளுடைய ஹனி யூஸ் பண்ணார். ஓகேங்களா? அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நேச்சர் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தங்களுடைய எமோஷன் கூட கனெக்ட் பண்ணி எழுதுறதுல ஃபேமஸான ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஸ்ப்ரங் ரிதம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது, ஹெனிங்கினுடைய பேஷனேட் ஸ்டைலாக அவர் மாற்றிக்கிட்டார். அவர் அதை யார்கிட்டே இருந்து வாங்கினார், பர்டிகுலர்லி ஹாக்கின்ஸ் கிட்டே இருந்து தான் எடுத்துக்கிட்டார். ஓகேங்களா? அண்ட் இட் வில் ஹனி அட்மயர்டு, ஈவன் ஹனி வந்து ஹாக்கின்ஸை பார்த்து அட்மயராக ஆயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுற ஸ்டைல் வந்து ஹாக்கின்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஓகே, லைக் சாயில், அனிமல் லேபர், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட பவர்ஃபுல்லாக இல்லை ஸ்பிரிச்சுவலாக மாற்றி அதை வந்து அட்மயரபுளாக மாற்றுற ஒரு திறமை வந்து நம்மளுடைய ரைட்டரான ஹாக்கின்ஸ் கிட்ட இருந்ததை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனால தான் ஹேனி வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருந்ததுனால தான் ஹேனி வந்துட்டு ஹாக்கின்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். Okay, we can move for the next question, which is 50th question of the question paper. Eric Griffin, okay, Eric Griffin and Carlo Mazzio have studied the play Dash in the perspective of British nationalism. ஓகேங்களா? இதுதான் நமக்கான question. ஓகேங்களா? அண்ட் எரிக் கிரிஃபின் அண்ட் கார்லோ மேசியோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளேவை எடுத்து படிச்சிருக்காங்க. அந்த பிளேவை வந்துட்டு பிரிட்டிஷ் நேஷ்னலிசம் கூட, பிரிட்டிஷ் பாலிட்டிக்ஸ்னு வச்சுக்கலாமே, பிரிட்டிஷ் பாலிட்டிக்ஸ் கூட அசோசியேட் பண்ணி இதில் இந்த ஃபோரில் அமாங் த ஃபோர் ஒரு பிளேவை வந்து அசோசியேட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பிளே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே, ஆப்ஷன் இ இஸ் ஹாம்லெட், ஆப்ஷன் பி ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஆப்ஷன் பி கிங் லியர், ஆப்ஷன் பி லேவிதான். ஓகேங்களா? லிவியத்தான். ஓகே, ஸோ தீஸ் கேன் பி த ஆப்ஷன்ஸ். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எரிக் கிரிஃபின் அண்ட் கார்லோ மாசியோ இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃபேமஸ் பிளேஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அசோசியேட்டட் வித் பாலிட்டிக்ஸ் மாதிரி தான் தெரியும். ஹாம்லெட்டு, ஸ்பானிஷ் ட்ராஜடி, கிங் லியர் பர்டிகுலர்லி அண்ட் லிவியத்தான், இது எல்லாமே. அப்போது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது வீல் பி ட்விஸ்டட் இல்லைங்களா? ஸோ வி ஹாவ் டு அனலைஸ் ப்ராப்பர்லி. ஸோ எரிக் கிரிஃபின் அண்ட் கார்லோ மாசியோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஃபேமஸ் லிட்ரரி கிரிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ தே வில் கொலாபரேட். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் எப்போயும் செய்வாங்க. ஒர்க்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இல்லை அனலைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மாடர்ன் ட்ராமா அண்ட் லிட்ரேச்சர். ஓகே, ஏர்லி மாடர்ன் ட்ராமா அண்ட் லிட்ரேச்சரை அனலைஸ் பண்ணி ரீசர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறது தான் இவங்களுக்கான வேலை. ஓகேங்களா? ஸோ எரிக் கிரிஃபின் அப்படிங்கிற வந்து இஸ் அ ப்ரொஃபஸர் who research under colonial Americans and Anglo-Spanish relationship, Jacobean dramas, இதெல்லாம் அசோசியேட் பண்ணுறவர் தான் எரிக் கிரிஃப். ஓகேங்களா? இவர் வந்து he contributed many things for Spanish tragedy. ஓகே, இவருடைய புக்கே ஒன்று இருக்குதாம்மா, த ஸ்பானிஷ் ட்ராஜடி எ கிரிட்டிக்கல் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிங்கிற புக்கை மட்டுமே எடுத்து அதை தன்னை ஒரு கிரிட்டிக்கல் ரீடராக கன்சிடர் பண்ணி அதில் இருக்க நூக் அண்ட் கார்னர் விஷயங்களை அவர் காட்டியிருக்கிறாரு.
புரியுதுங்களா? ஹி ஆத்தர்ட் அதில் வந்து செக்ஷன் பை செக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ பின் பாயிண்டடாக அவர் வந்து சொல்லியிருக்காராம்மா அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி கிரிட்டிக்கல் ரீடர் அப்படிங்கிற அந்த புக்கில். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எரிக் கிரிஃபின் பற்றின விஷயம். அண்ட் அடுத்தது வந்து காலோமாசியோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஹீ இஸ் ஆல்சோ அ லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிக் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் மெடிசன் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜை அனலைஸ் பண்ணுறது இல்லைன்னா ரீசர்ச் பண்ணுறது இவருடைய முக்கியமான வேலையாக இவர் வச்சுருக்கார். புரியுதுங்களா? ஸோ இவங்க 2 பேரும் அசோசியேட் ஆகிறாங்க அப்படின்னா தே வில் ஹாவ் வெரி காம்படிட்டிவ் ஒர்க்காக இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆத்தர் பண்ணி நிறைய அகடமிக் ஒர்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணதில் ரொம்ப நோட்டபுளாக இருந்த ஒரு ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் ரெனசான்ஸ் ட்ராமாஸ் பற்றி இவங்க ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்டு அது பர்டிகுலர்லி ஷேக்ஸ்பியர் அண்ட் சயின்ஸ் அப்படின்னே அதை வந்து நேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸும் அண்ட் ஆல்சோ தே ஷேர்டு மெயின் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இவங்களுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த பிளேவை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது it can be very clearly noted that of course the right answer is ஸ்பானிஷ் ட்ராஜடியை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எரிக் கிரிஃபின் அண்ட் காலோமாசியோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பிரிட்டிஷ் நேஷ்னலிசமோட அந்த பெர்ஸ்பெக்டிவோட பேசியிருக்காங்க அப்படின்னா அது ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி வெல் நோன் அபவுட் தட் இல்லைங்களா? ஸ்பானிஷ் ட்ராஜடி இஸ் அ பிளே ரிட்டன் பை அஃப்கோர்ஸ் நம்மளுடைய தாமஸ் கிட் இல்லைங்களா? ஸோ திஸ் பிளே இஸ் ரிகார்டட் ஆஸ் அ பயனியரிங் பிளே ஃபார் ஈவன் ஷேக்ஸ்பியர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஹாம்லெட்டோ கிங் லியரோ கூட இட் கேன் பி பாரோட் இல்லைன்னா அசோசியேட்டட் வித் ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஸ்பானிஷ் ட்ராஜடியை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இஸ் அ டிப்பிக்கல் நோட் ஃபார் பிரிட்டிஷ் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஹவு பிரிட்டிஷ் பீப்புள் ஹாவ் என்ன சொல்கிறது, அவங்க எப்படி அந்த காலனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காலனைசேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடியிலையும் அதே தான் நடக்கும். என்ன நடக்கும், ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்குமான வார் அண்ட் அதில் வந்துட்டு நிறைய கிளம்சினஸ் நடக்கும். அண்ட் ஹூ ஒன், அவங்க ஜெயிச்சும் பிரோஜனம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஹேர் இருக்காது, இப்படிலாம் காட்டுவாங்க இல்லைங்களா? அண்ட் தட் என்ன சொல்கிறது, அந்த ரிவெஞ்ச் பிளே அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்பானிஷ் ட்ராஜடி இஸ் ரிகார்டட் அஸ் அ ரிவெஞ்ச் பிளே. ஈவன் we can have a character itself as revenge in the play ஸ்பானிஷ் ட்ராஜடி இல்லையா? ஸோ அப்படி ரிவெஞ்ச் பிளே. ஸோ அந்த பாலிட்டிக்ஸ் இன் ஸ்பானிஷ் ட்ராஜடி அதை வந்து படிக்கும் போது நம்மளுடைய இந்த கிரிட்டிக்ஸுக்கு என்ன தோணுதாமா, ப்ரெசன்ட் டைம் பிரிட்டிஷில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கிளம்சினஸான ஒரு பாலிட்டிக்ஸ், ஒரு ரிவெஞ்சபிள் பாலிட்டிக்ஸ், பிரிட்டிஷ் நேஷ்னலிசம் தான் கோயிங் ஆனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றதுனால தான் இதை வந்து அவங்க அப்படி யோசித்து படிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கொஷின்கான ஆன்சர். ஓகேங்களா? ரைட் ஆன்சர் இஸ் த ஸ்பானிஷ் ட்ராஜடி. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரிகார்டிங் திஸ் பார்த்துலாம் நம்ம. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஸோ எரிக் கிரிஃபின் அண்ட் காலோமாசியோ அவங்க வந்து ஹவ் ஸ்டடீட் தாமஸ் கீட்டினுடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது தான் இன் ரிலேஷன்ஷிப் பிரிட்டிஷ் நேஷ்னலிசமோட சேர்த்து படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் படித்தாங்க அப்படின்னா அந்த பிளே ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது தான் வந்துட்டு எதை காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்குமான ஃபைட்டை வந்து அது காட்டுதோ ஸ்பானிஷ் ட்ராஜடி, அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரியினுடைய இங்கிலாண்டினுடைய பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி வந்து 16th செஞ்சுரியில் எப்படி இருந்ததுங்கிறத அந்த பிளேவை படித்தாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்களாமா. ஓகேங்களா? த டென்ஷன் பிட்வீன் இங்கிலாந்து, ஸ்பெயின் அண்ட் கேத்தலிக் யூரோப், இதை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கதையை படித்தாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அந்த வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கான அந்த கல்ச்சுரல் செட்டப்போ இல்லை லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸோ நமக்கு வந்து அவ்வளோ ஒரு
டிராஸ்டிக் சேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? த ரோல் ஆஃப் லாங்குவேஜ், ரிவெஞ்சு, பாலிட்டிக்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது ஆதாரமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரோல் ஆஃப் லாங்குவேஜு, ரிவெஞ்சு, பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு நேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது, இல்லைனா ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ their அனாலிசிஸ் கனெக்ட்ஸ் த ப்ளே. ஓகேங்களா? இவங்களுடைய அனாலிசிஸ் வந்து அந்த ப்ளேவை என்ன பண்ணுது, இங்கிலீஷ் நேஷனல் ஐடென்டிட்டியோட கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? எந்த பீரியட் அப்போ, எலிசபெதன் பீரியட் அப்போ இங்கிலாண்டினுடைய பொலிட்டிக்கல் செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா யூ கேன் வெரி வெல் கோ டு ஸ்பானிஷ் ட்ராஜடி அண்ட் யூ கேன் கெட் த்ரூ தட். ஸ்பானிஷ் ட்ராஜடியை படிச்சிங்கன்னா 16th செஞ்சுரியில் இல்லை எலிசபெதன் எரா அப்போது இங்கிலாண்டினுடைய பொலிட்டிக்கல் செட்டப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அண்ட் கீ பாயிண்ட்ஸ் வாட் வி கேன் ஹாவ் இன் அவர் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபின் அண்ட் மேசியோ லிங்க். இவங்க என்ன லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் ட்ராஜடியை வந்துட்டு ஏர்லி மாடர்ன் நேஷ்னலிசம் அது கூட லிங்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹவு அந்த ப்ளே வந்துட்டு எப்படி இங்கிலாண்டில் இங்கிலாந்து எப்படி ஸ்பெயின் கூட ரைவலாக இருந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியாக காட்டுது இந்த ப்ளே. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிலாண்டுங்கிற கண்ட்ரி வந்துட்டு 16th செஞ்சுரியில் எப்படி ஸ்பெயின் கூட ரைவலாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பின் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? த ஒர்க் ஹைலைட்ஸ் தீம்ஸ் லைக் ரிவெஞ்ச், ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் நேஷனல் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் 51. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 51. The first languages maintained as the reference system in the acquisition of the second language in dash method of English language teaching. ஓகே, இது வந்து ELT. ஓகேங்களா? ஸோ ELT ரிகார்டிங்காக அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் லாங்குவேஜ், மதர் லாங்குவேஜு செகண்ட் லாங்குவேஜ், இதை வந்து இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மதர் லாங்குவேஜ் எதை ரெஃபர் பண்ணி, மதர் லாங்குவேஜ்லேருந்து எதை ரெஃபர் பண்ணி செகண்ட் லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் மெயின்டைன்டு ஆஸ் ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா? செகண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அந்த செகண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு லாங்குவேஜினுடைய ரெஃபரன்ஸ் சிஸ்டமை எடுத்து, இதில் இருக்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து அதை யூஸ் பண்ணி செகண்ட் லாங்குவேஜை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் அந்த மெத்தட் பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, the options given for us are option A direct method, option B grammar translation method, option C situational method and option D structural method. ஓகேங்களா? ஸோ these can be the options. ஓகே, the right answer for this is, ஓகே முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல the right answer is grammar translation method அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாங்குவேஜில் இருக்க ஃபஸ்ட் லாங்குவேஜ் மெயின்டைன்ட் அஸ் த ரெஃபரன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு லாங்குவேஜை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி செகண்ட் லாங்குவேஜை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த மெத்தட் பேர் என்ன, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் இருக்க மீதியும் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ டைரக்ட் மெத்தட்னால் முதல்ல என்ன, எஸ் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். டைரக்ட் மெத்தட்னா என்ன, டைரக்ட் மெத்தட் இஸ் நத்திங் பட் பேனிங் நேட்டிவ் லாங்குவேஜ். புரியுதுங்களா? ஸோ நேட்டிவ் லாங்குவேஜை பேன் பண்ணிடுவோம் நம்ம. இங்கிலீஷ் ஒன்லி இன் இங்கிலீஷ். இப்போ ஹிந்தியில் இருக்க ஏதாவது ஒரு வேர்டை வந்து அப்படியே மாற்றி நம்ம இங்கிலீஷ் கொண்டு போகிறோமானா கிடையாது, அப்படி கொண்டு போக மாட்டாங்க. இங்கிலீஷ் ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படியே கொண்டு வருவாங்க டைரெக்டாக. நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? வேர்ட் டு ஐடியா கனெக்ஷன், இதுதான் வந்து டைரக்ட், அது பேரே டைரக்ட் மெத்தட் இல்லையா? ஸோ அது வந்து டைரக்ட் மெத்தட். அடுத்தது வந்து சிச்சுவேஷனல் மெத்தடு. சிச்சுவேஷனல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கிவிங் மீனிங்ஃபுல் அண்ட் ரியலிஸ்டிக் கான்டெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஒரு சிச்சுவேஷனில் அந்த வேர்ட் வந்து அங்கே கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அதை எடுத்து
தன்னுடைய செகண்ட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? அந்த செகண்ட் லாங்குவேஜுக்கு அந்த சிச்சுவேஷனில் அது இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து இடியாப்போன்னு வைங்களேன், அதை இங்கிலீஷில் அப்படியே மாற்றி இடியாப்பம் அதுக்கு ஏதாவது ஒரு வேர்டை கொண்டு வராமல் அப்படியே இடியாப்போன்னே கொடுத்துட்றது, ஒரு பெரிய இங்கிலீஷ் மெனு கார்டு இருந்தால் கூட. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷனல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஓரலி இட் இஸ் எக்ஸிஸ்டிங் அண்ட் இட் இஸ் கிவிங் ஃபோக்கஸ் ஆன் த லிசனர்ஸ் இல்லைனா ஸ்பீக்கர்ஸ். அதனால் அந்த லாங்குவேஜ் வந்து அது அப்படியே எடுத்துக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து சிச்சுவேஷனல் மெத்தடு. ஓகே, அண்ட் அடுத்து வந்து ஸ்ட்ரக்சுரல் மெத்தட். ஸ்ட்ரக்சுரல் மெத்தட் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் மாஸ்டரிங் ஃபண்டமெண்டல் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, ஃபண்டமெண்டல் சென்டென்ஸ் பேட்டர்னை அப்படியே கொடுக்கறது தான் வந்து ஸ்ட்ரக்சுரல் மெத்தட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து செகண்ட் லாங்குவேஜ் கொண்டு போகிறோம் அப்படின்னா தட் கேன் பி கால்ட் அஸ் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் கேன் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? So while we are knowing the other options, we will make some clear ideas regarding the answers. Okay? Yes, let us have the discussion regarding the answer. The correct answer is B, grammar translation method. புரியுதுங்களா? ஸோ கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு லாங்குவேஜை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மதர் டங். ஓகேங்களா? இதை ஒரு மெயின் ரெஃபரன்ஸாக எடுத்து, மெயின் ரெஃபரன்ஸ் சிஸ்டமாக எடுத்து செகண்ட் லாங்குவேஜுக்கு கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எடுத்து அதனுடைய ரெஃபரன்ஸை செகண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அண்ட் இதில் வந்து ரூல்ஸ், மீனிங்ஸ் அண்ட் வொக்காபுலரி ஆஃப் இங்கிலீஷ் எல்லாமே வந்துட்டு ட்ரான்ஸ்லேட்டிங் டு நேட்டிவ் லாங்குவேஜ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கீ பாயிண்ட்ஸ் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இஸ் ஆக்டிவ்லி யூஸ்டு ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட் லாங்குவேஜ் எதுக்கு, நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் ட்ரான்ஸ்லேஷன்ஸை காட்டுறதுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் இஸ் லேர்ன்டு மெயின்லி த்ரூ எது வழியாக, கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரிட்டன் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைசஸ் வழியாக தான் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இட் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் அக்யூரசி. ஓகேங்களா? அவங்க பேசுகிறத வச்சோ இல்லை ஆல்ரெடி இருக்க கம்யூனிகேஷனை வச்சோ இந்த கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடுங்கிறது மூவ் ஆகாது. ஓகேங்களா? இட் ஃபோக்கஸஸ் ஆன் அக்யூரசி. கிராமர் ரூல்ஸ் வந்துட்டு நமக்கு அப்படியே இருக்கும். மதர் டங்கில் இருந்தாலுமே அதை செகண்ட் லாங்குவேஜ் கொண்டு வரும்போது தே வில் ஃபாலோ அப்ரப்ட் கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம அக்யூரசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ த லேர்னர் கம்பேர்ஸ் த செகண்ட் லாங்குவேஜ் வித் ஃபஸ்ட் லாங்குவேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த மாதிரியான மெத்தடுக்கு பேர் தான் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ நம்ம இந்த டேர்மை படிக்கும்போது நமக்கு அது புரியும் பாருங்கள். கிராமட்டிக்கலாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், பட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லாங்குவேஜ்லேருந்து அதை செகண்ட் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கிராமர் ரூல்ஸோடு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். புரியுதா? அதனால கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் 52nd கொஷின் போயிடலாம் நம்ம. In the Middle English period, dash was the language of the court, of the nobility, of law courts, of the learned professions. Okay? So Middle English period அப்போ, okay, Middle English டைமில் எந்த லாங்குவேஜ் வந்துட்டு லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட்டா, லாங்குவேஜ் ஆஃப் நொபிலிட்டி, ஆஃப் லா கோர்ட்ஸா, லேர்ன்டு ப்ரொஃபஷன்ஸுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆன ஒரு மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்போது இருந்த லாங்குவேஜ் எது அப்படிங்கிறது தான் கொஷின். எல்லா லேர்ன்டு, சரிங்களா, ப்ரொஃபஷனலாக எங்கே அஃபீஷியலாக சொல்லுவோம்ல அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது கொஷின். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ Parisian French, option B Anglo-Saxon, option C English, and option D Norman French. Okay, so the right answer can be Norman French. Okay, the right answer can be option D Norman French. Middle English period அப்படிங்கிறதுனால முதல்ல வந்துட்டு நார்மன் ஃப்ரெஞ்சுங்கிற லாங்குவேஜ் தான் நமக்கு யூஸ் ஆச்சு. புரியுதுங்களா? எல்லா அஃபீஷியல், ஓகே, லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட்டில், லா கோர்ட்டில் நோபல் பீப்புள் பேசினது, லேர்ன்டு ப்ரொஃபஷன்ஸ் பேசினது எல்லாமே வந்துட்டு நார்மன் ஃப்ரெஞ்சிலேருந்து தான் வந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் நம்ம. கரெக்ட் ஆன்சர் நார்மன் ஃப்ரெஞ்சு. டியூரிங் மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்போது இந்த நார்மன் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின் லாங்குவேஜாக இருந்துச்சு. எங்கெல்லாம் அப்படின்னா
ராயல் கோர்ட்டில், நோபல் பீப்புள்கிட்ட, லா கோர்ட்டில், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லேர்ன்டு ப்ரொஃபஷன்ஸ் எல்லார்கிட்டையுமே ஒரு அந்த லாங்குவேஜ் பேசினாவே வந்து அவங்க வந்து டிக்னிஃபைடாக பார்க்கப்பட்டாங்க. ஓகேங்களா, பிஃபோர் இங்கிலீஷ். ஓகேங்களா, மிடில் இங்கிலீஷ் பீரியட், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வந்து கொஷினை பார்த்த உடனே ஆங்கிலோ சாக்சனுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃப்ரெஞ்சு கூட விட்டுருவோம் நம்ம. ஓகேங்களா, ஆங்கிலோ சாக்சனாக இருக்குமோ அதுதான் ரொம்ப பழசு, இல்லைனா வந்து இங்கிலீஷ் தான் வந்து ரினவுடு, எப்பயுமே வந்து அதுதான் நமக்கு ஃபேமஸாக இருக்கும், அதனால் வந்து ப்ரொஃபஷன்ஸு லா கோர்ட்ஸ்னால் ஒருவேளை இங்கிலீஷாக இருக்குமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த டைம் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்துட்டு திஸ் லாங்குவேஜ் வாஸ் ஸ்ட்ராங் ஆன் தட் பீரியட். ஓகே, ஸோ dominancy of this language. Okay, that is why it is mentioned as the predominant அந்த நோபல் பீப்புள் கிட்டே இருந்தது. ஓகேங்களா, இது ஏன் அப்படின்னா ஈவன் இந்த அந்த நார்மன் ஃப்ரெஞ்சுங்கிற லாங்குவேஜ் உடைய அக்யூசேஷன் அதிகமாக இருந்ததுனால தான் நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடந்தது இல்லையா 1066, அதுக்கான காரணமாகவே இந்த லாங்குவேஜ் தான் இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் விச் இதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது பிகேம் த லாங்குவேஜ் ஆஃப் பவர் இன் இங்கிலாந்து. ஓகேங்களா, ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கான ஸ்ட்ராங் டாமினன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு டைம்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட். அவங்களுடைய டாமினன்ஸில் பிரிட்டிஷ் இருந்த டைம் அது. ஓகேங்களா, நார்மன் கான்குவெஸ்ட், அதனால தான் நார்மன் ஃப்ரெஞ்சுன்னு அதை நம்ம சொல்கிறோம். ஸோ கீ பாயிண்ட்ஸ், நார்மன் ஃப்ரெஞ்சுனா என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் கவர்மெண்ட்டு, எல்லாம் அப்பர் கிளாஸஸ் அவங்களாம் பேசுகிறது. ஓகேங்களா, அப்போ இங்கிலீஷ் யார் பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, அப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ஆக்குப்பைடு இல்லையா, அவங்க வந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க, நாங்கள் தான் அப்பர் கிளாஸ், எங்களுக்கு கீழே தான் நீங்களே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்த டைம் அது பாருங்கள் 1066. அதனால் ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கிலீஷ் யார் பேசுவாங்கன்னா அங்கே இருந்த காமன் பீப்புள். ஓகேங்களா, இங்கிலாந்துலேயே வந்து அப்போ இருந்த காமன் பீப்புள் தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, திஸ் ட்ரைலிங்குவல் சுச்சுவேஷன் இங்கிலாண்டில் இருந்துச்சு. அந்த ட்ரைலிங்குவல் சுச்சுவேஷனில் 3 லாங்குவேஜ் இருந்துச்சு, லாட்டின்னு, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சுங்கிறதா நார்மன் ஃப்ரெஞ்சு. ஓகேவா, ஸோ இது 3ம் சேர்ந்து இங்கிலாண்டில் இருந்துச்சு. அதில் ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் ஃப்ரெஞ்சு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்கிலாந்து க்ரோத் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் தான். ஓகேங்களா, வொக்காபுலரிலையும் சரி இல்லை சிஸ்டமேட்டிக்கலையும் சரி. ஓகேங்களா, லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸும் இங்கே தான் நமக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் 53rd கொஷனுக்கு போகலாம் நம்ம. எ மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நாட் டிஃபீட்டட் சேஸ் டேஷ் எ ஹெமிங்வே ஹீரோ. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கொஷனை பார்த்தாவே புரியுது. இந்த கோட்டை வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, நம்ம நாவலிஸ்ட் இருக்கார் இல்லையா, ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய எந்த ஹீரோ இந்த டயலாகை பேசியிருக்கான், எந்த நாவலில் எந்த ஹீரோ பேசியிருக்கான் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எ மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நாட் டிஃபீட்டட். ஓகே, ஒரு மேன் அப்படிங்கிறவனை வந்து அழிக்கலாம் ஆனால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ஹெமிங்வே சொல்லியிருக்கார். ஹெமிங்வேனாவே நம்ம வந்து பெருசாக போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவையில்ல, ஓல்ட் மேன் அண்ட் தி சீயை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, லெட் அஸ் see the options first. ஆப்ஷன் ஏ சாண்டியாகோ ஆஃப் ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. ஆப்ஷன் பி ராபர்ட் ஜார்கண்ட் ஆஃப் ஃப்ரம் whom the bell tolls. Option C Henry of Farewell to Arms. Option D Harry of the Snows of Kilimanjaro. ஓகேங்களா, while we are sitting in examination hall நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஓல்ட் மேன் அண்ட் தி சீ சாண்டியாகோவா இல்லை வந்து ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸில் வர ஹென்ட்ரியா அப்படின்னு ஒரு குழப்பம் மண்டைக்குள்ளே ஓடும். சரியா? ஸோ அப்போ நம்ம தெளிவாக இருக்கணும். ஓல்ட் மேன் அண்ட் தி சீயில் தான் வந்துட்டு அந்த மேனுக்கு அதிகமான என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சரியா? ஹீரோக்கு. அதனால எ மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நாட் டிஃபீட்டட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்மளோட சாண்டியாகோ அப்படிங்கிறவர் ஓல்ட் மேன் அந்த சீயில் வர அந்த ஓல்டு மேன் பேசுகிறதா தான் இதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஹெமிங்வே, ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய சாண்டியாகோங்கிற ஹீரோ ஓல்ட் மேன் அந்த சீயில் வரவர் தான் இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த பர்டிகுலர் டயலாகை டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படிங்கிற இந்த வந்து இட் இஸ் அ ஸ்டோரி. ஓகே, டெல்லிங் அபவுட் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு கியூபன் ஃபிஷர்மேன் கிட்டத்தட்ட ஒரு 84 days வந்து என்ன பண்ணுவார், ஒரு
ஃபிஷ்ஷிங்காக போவார். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அவருக்கு வந்து ஃபிஷ்ஷே கேட்ச் பண்ண முடியாது. அவருக்கு பேட் லக்கே இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த பேட் லக்கெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு ஃபிஷ்ஷு கிடைக்கும் இல்லையா. அதுவுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, அவர் கூட ஒரு ஆள் இருப்பான் இல்லைங்களா. அவர் கூட ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணுவார். சாரி, இஃப் ஐ எம் ரைட், மனோலின் ஐ திங்க். அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். இவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் வந்து கூடியே இருந்துட்டு இருப்பான் இல்லையா, ஓல்ட் மேன் அண்ட் சீல சாண்டியாகோ கூடிய. அவன் வந்துட்டு எப்பயுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட எல்லாரும் இவர் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ண கூட இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு இவன் கூட்டிகிட்டு போவான் இல்லையா. ஸோ அப்படி அந்த ஓல்ட் மேனுக்கு வந்து கடைசியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிஷ் கிடைக்கும், ஒரு பிக் ஃபிஷ் கிடைக்கும். அந்த ஃபிஷ்ஷுமே வந்து என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அன்லக்கிலி ஒரு ஷார்க் வந்து சாப்பிட்டுட்டு வெறும் போன்ஸ் தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அப்போ டிஃபீட் அந்த இடத்துல தான் நம்ம அவருடைய அந்த என்ன சொல்கிறது டிப்ரெஷனை தான் சொல்கிறாங்க. எ மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நாட் டிஃபீட்டட். நான் தோக்க மாட்டேன், மேபி நான் இறந்து கூட போவேனே தவிர தோற்று போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் சாண்டியாகோ ஆஃப் ஓல்ட் மேன் அண்ட் த சீ. ஓகேங்களா. த லைன் எ மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நாட் டிஃபீட்டட் அப்படிங்கிறது வந்து சாண்டியாகோ அப்படிங்கிற ஓல்டு ஃபிஷர்மேன் ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய நாவல் த ஓல்ட் மேன் அண்ட் த சீங்கிறதுல பேசுகிறது. ஓகேங்களா. இவர் வந்து அதான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 84 days வந்து அவர் ஃபிஷ்ஷிங் போகிறாரு. ஊருக்குள்ளே எல்லோரும் அவர் எதுவுமே கிடைக்கலன்னு அவர் டிசப்பாயிண்டடாக பேசுவாங்க. ஓகேங்களா. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹெமிங்வேனுடைய ஐடியா ஆஃப் கோட் ஹீரோ ஹூ ஷோஸ். இவருடைய ஹெமிங்வேனுடைய எல்லா ஹீரோஸுமே வந்துட்டு வில் ஹாவ் அ கோட். எப்படி என்ன கோடு அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னா, என்டியூரன்ஸ், கரேஜ், டிக்னிட்டி இன் ஸ்ட்ரகிள், நெவர் கிவிங் அப் ஈவன் அண்ட் ஃபெயிலியர். புரியுதுங்களா. ஸோ செத்தாலும் சாவமே தவிர எங்களுடைய மான மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹீரோவை தான் எப்பயுமே நம்மளுடைய ஹெமிங்வே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஹீரோ கோடுன்னு அவர் வச்சுருக்காரு. அந்த ஹீரோ கோடில் இருக்க மோஸ்ட் ஃபேமஸ் ஹீரோ அப்படின்னா இந்த ஓல்டு மேன் தான் இல்லையா. ஓகே, கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஹெமிங்வே கோட் ஹீரோ, ஹெமிங்வேனுடைய கோட் ஹீரோ தான் சாண்டியாகோ. ஓகே. அண்ட் இந்த கோட் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, ட்ரூ டிஃபீட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் அ பர்சன் லூசஸ் ஹோப். ஒருத்தவங்களுக்கு வந்து ஹோப் இல்லாமல் ஓகே, என்றைக்கு வந்து தன்னுடைய மனசு உடஞ்சி போகிறாங்களோ அன்றைக்கி தான் உண்மையான டிஃபீட்டு. ஓகே, அவங்க அன்றைக்கி தான் தோற்றதாக அர்த்தம். அது மட்டும் அவங்க இறந்தே போனாலும் சரி அவங்களுக்கு லாஸே கிடையாது அப்படிங்கிறத காட்டுற ஒரு லைன் தான் இது. அண்ட் இந்த நாவல் பர்டிகுலர்லி என்ன மாதிரியான தீம்ஸை எக்ஸிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்து, ப்ரவர்சன்ஸ் அண்ட் ஹியூமன் ஸ்பிரிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் மாரலி இந்த லைன் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரல் விக்டரி தான் ஒரு பர்சனுக்கு தேவையே தவிர ஃபிசிக்கலாக அவங்க வந்துட்டு சக்ஸஸ் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இஸ் நன் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற ஒரு லைனாக தான் இதை நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா. திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் 54th கொஷினுக்கு போயிடலாம் நம்ம. ஓகே, 54th கொஷின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கிரிட்டிக் ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் த கிவன் கோட் about David Copperfield, an enchanting David Copperfield, an enchanting wine which he had never quite found before and which he was never to find again is the question. Okay, there are options given here are option A Charles Dickens, option B Maria Beadnell, option C Edmund Wilson, option D மிஸ்டர் டாம்பே வில்சன். ஓகேங்களா. ஸோ இதற்கான கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கொஷின் கொஞ்சம் பெருசாக இருந்தாவே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. முதல்ல வந்து நம்ம ஆன் த ஹோல் பார்க்குறோம் அப்படின்னா டேவிட் காப்பர்ஃபீல்டு அது ஒரு நாவல், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு யாருடைய நாவல்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சார்ல்ஸ் டிக்கின்ஸ்னு போட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. கொஷின் அது கிடையாது. புரியுதா. யார் டேவிட் காப்பர்ஃபீல்டினுடைய ஆத்தர்னு நம்மளை யாரும் இங்கே கேட்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த நாவலை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க யாரோ. என்னன்ட்டு an enchanting wine which he had never quite found before.
ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நாவலை இதுக்கு முன்னாடி அவரே எழுதியிருப்பாரான்னு தெரியல. அண்ட் விச் ஹீ வாஸ் நெவர் டு ஃபைண்ட் அகைன், திரும்ப அவர் இதே மாதிரி ஒன்று எழுதுவாரானும் தெரியல. அப்படின்ற மாதிரி டேவிட் காப்பர்ஃபீல்டுங்கிற இந்த நாவலை யாரோ ஒரு கிரிட்டிக் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது தான் கொஷினு. புரியுதுங்களா? அப்போது சார்ல்ஸ் டிக்கின்ஸே அவரை பற்றி இப்படி சொல்ல மாட்டார். எடுத்தோடனே சார்ல்ஸ் டிக்கின்ஸோ அதனால் அதை போட்டுறேன் அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் எட்மன் வில்சன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் கேன் பி எட்மன் வில்சன். ஓகே, எட்மன் வில்சன் தான் வந்துட்டு இந்த ஒர்க்கை இப்படி ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்மன் வில்சன் வந்துட்டு முதல்ல டேவிட் காப்பர்ஃபீல்டு அந்த நாவலுக்கான ப்ரீஃப் சம்மரி இல்லை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். சார்ல்ஸ் டிக்கின்ஸினுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்டை, அதாவது சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு த்ரூ அவுட் லைஃப் டைம் வந்து ஒரு சின்ன பையன் எப்படி கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணியிருப்பார் நம்மளுடைய டிக்கின்ஸ், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கும்போது அந்த நாஸ்டால்ஜிக் அண்ட் சென்டிமெண்டாலிட்டியை வந்துட்டு அவர் அதிகமாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு தான் எட்மன் வில்சன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒர்க்கை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? அந்த ஃபஸ்ட் பர்சன் நரேஷன் அது வந்து அந்த டெக்னிக் வந்து டிக்கின்ஸ் இதில் யூஸ் பண்ணி ரைட், விச் மீன்ஸ் ரீடர்ஸ் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் லைஃபையே வந்து இதில் இன்டிமெசி, அந்த லெவல் ஆஃப் இன்டிமெசி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இதை வந்து நம்ம இப்போ ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அண்ட் டிக்கின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஆலிவர் ட்விஸ்ட் அண்ட் டேவிட் காப்பர்ஃபீல்ட், நம்மளோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், டேல் ஆஃப் டூ சிட்டிஸு, பிக்விக் பேப்பர்ஸு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவார். அதெல்லாம் அவருடைய மெயின் ஒர்க்ஸு. அண்ட் இவர் எதை மாதிரியான விஷயங்களை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ், வேல்யூஸ், சோஷியல் பிஹேவியர்ஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் பீப்புளுக்கான அந்த சொசைட்டி சேஞ்சஸ்ஸு, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அதிகமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அண்ட் தீஸ் கேன் பி த மெயின் ரீசன். இந்த ரீசன்னால தான் நம்மளுடைய கிரிட்டிக் வந்து அதை அப்படி ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அண்ட் ஒரு சின்ன பையன்லேருந்து த்ரூ அவுட் லைஃபே வந்து அந்த ஸ்ட்ரகிள், ஓகேங்களா, ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அவருடைய ஃபாதர் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நிறைய கஷ்டம், சின்ன பையன் எப்படி சர்வைவ் ஆகிறான், அங்கங்கே போய் அவனுடைய அந்த சைல்ட்ஹுட்ங்கிறது வந்து ஹாப்பியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை வந்து அவன் ஸ்ட்ரகிள்லேயே கொண்டு போவான், இல்லைங்களா? ஸோ அதை வந்து காட்டியிருக்கிறதுனால இந்த ஒர்க்கை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இந்த மோடில். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் நம்ம. கரெக்ட் ஆன்சர் இஸ் எட்மன் வில்சன், ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த கோட் எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, திஸ் கோட் டிஸ்கிரைபிங் டேவிட் காப்பர்ஃபீல்ட் ஆஸ் an enchanting wine which he had never quite found before and which he was never to find again. இதுக்கு மேலேயும் அவர் அப்படி எழுதுவாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? what can be the key points regarding this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்சன் வந்து praised டேவிட் காப்பர்ஃபீல்ட் ஆஸ் டிக்கின்ஸனுடைய மோஸ்ட் பர்சனல் அண்ட் எமோஷனல் ரிச் நாவல்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஹீ பிலீவ் டிக்கின்ஸ் ரீச் யூனிக் கிரியேட்டிவிட்டி மெச்சூரிட்டி. அவருடைய எல்லா நாவல்லையும் இது வந்து ரொம்ப யூனிக்காக அவருக்கு தோணியிருக்கு. அதனால தான் அவர் அப்படி அதை ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட் மேபி. ஓகேங்களா? ஏன்னா டிக்கின்ஸுமே கூட சைல்ட்ஹுட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காராமா. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு வில்சன், எமோஷனல் டெப்த், அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் டோன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிக்கின்ஸை வந்துட்டு இந்த ஒர்க்கில் அவ்வளோ ஒரு அப்ரப்டாக காட்டினதுக்கு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் 55th கொஷனுக்கு போகலாம்.